Hello friends, welcome back to my channel Visha's Innovative Ingredients. இன்னைக்கு நம்ம ஒரு அட்ராக்டிவான வால் டெக்கரேஷன் தான் பண்ண போறோம். இதுக்கு required materials old CDs நான் எடுத்திருக்கேன். ரெண்டு கலர் ஷீட்ஸ் நான் கிறிஸ்மஸ் எஃபெக்ட்னால ரெட் அண்ட் green சூஸ் பண்ணியிருக்கேன். glue, double tape and compass. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இருந்த ஓல்டு சீரீஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். என்கிட்ட மொத்தமே இவ்வளோ சீரீஸ் தான் இருக்குது. இதில் என்ன ஒரு இதுன்னா சீரீஸில் நம்ம பார்த்து எடுக்கணும். பிகாஸ் டபுள் ஷேட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒரு சீடியில் ப்ளூ ஷேட் தெரியுது, ஒரு இதில் ஒயிட் ஷேட்ஸ் தெரியுது. ஃபுல்லாகவே ஒரே ஷேட்ஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் என்கிட்ட மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீடி நடுவில் நான் ஒரு கலர் ஷீட்ஸ் ஒட்ட போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது சீடியில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது சீடியில் இந்த சென்டர் பார்ட் தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம சர்க்கிள்ஸ் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த சர்க்கிள் ரேடியஸ் 2.3 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அந்த அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ ரேடியஸ் 2.3 சென்டிமீட்டரில் இந்த சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்க போகிறேன். நான் இப்போது ஒரு 55 சீடிஸ் எடுத்திருக்கேன். ஸோ 55 க்ரீன் ஷீட்லேயும் 45 ரெட் ஷீட்லேயும் சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ரெட் அண்ட் க்ரீன் சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெட் சர்க்கிள்ஸ் லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது க்ரீன் சர்க்கிள்ஸை மட்டும் இந்த மாதிரி சீடியோட சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போது சீடியில் இந்த இடத்துல நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் பார்ட்டை மட்டும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஃபுல்லாக க்ரீன் தான் ஓட்ட போகிறோம். இதில் சீரீஸ் ஃபுல்லாகவே க்ரீன் தான் ஓட்ட போகிறோம். இப்போ நான் எல்லா சீரீஸ்லேயும் இதே மாதிரி க்ரீன் பேப்பர்ஸ் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி ரிமைனிங் சீரீஸ்க்கும் பண்ணிட்டேன். வாங்க இது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, சீரீஸில் டபுள் ஷேட்ஸ் இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ எனக்கு கிடைச்ச சீரீஸில் நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, அவுட்டர் லேயர் ஒயிட்டில் கவர் ஆகிற மாதிரியும் இன்சைடில் ப்ளூ ஷேட்ஸால் ஃபில் ஆகிற மாதிரியும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் க்ரீன் ஷீட் ஒட்டினேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீரீஸில் நடுவில் மார்க் பண்ணிக்கோங்க. லைக் ஃபர்ஸ்ட் ரோ 1, செகண்ட் ரோ 2 அந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கிங்ஸ் ஜஸ்ட் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதில் மார்க் பண்ணால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பிகாஸ் நம்ம அதில் க்ரீன் ஷீட்ஸ் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஐ மீன் ஸ்டிக் பண்ணியாச்சு. பட் பிஹைண்ட் தி சீன் நான் என்ன பண்ணேன்னு காட்டுறதுக்காக தான் இந்த இது காமிக்கிறேன். இப்போ சீடியில் டபுள் டேப் வச்சு எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் டபுள் டேப் வச்சு தான் வாலில் ஒட்ட போகிறேன். எப்போ டபுள் டேப் கட் பண்ணும்போது ஓல்டு சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதோட கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சிசர் வேஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஒர்க் முடிஞ்சது வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சீடியோட பேக் சைடில் நல்லா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு வாலில் ஒட்டும் போது இதை ஜஸ்ட் பிரிச்சுட்டு அப்படியே ஒட்டலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதே மாதிரி எல்லா சீடிலையும் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். எப்போவும் சீரீஸை கீழேருந்து மேலே அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே ஒரு தின் லைன் போட்டுக்க போகிறேன். இது எதுக்குன்னா அப்போ தான் சீரீஸை நம்ம கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருந்த சீரீஸ் பார்த்தீங்க இல்லையா, அதில் பாட்டமில் 10 சீரீஸ் இருக்குது. அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 47 இன்ச்சஸ் வந்தது மெஷர் பண்ணதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ லைன் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா அப்போ தான் சீடியை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் ஒட்டியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக நான் அரேஞ்ச் பண்ணி டிக்ரீசிங் ஆர்டரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ சீடிஸ் ஒட்டியாச்சு. இப்போ ரெட் ஷீட்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை எங்கே ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் டேப் போட்டனால இது நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போது இந்த 3 சீடிஸ் கம்பைன் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல தான் நான் ரெட் கலர் ஓட்ட போகிறேன். ஜஸ்ட் ஒரு கேப்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக 1 2 3 அந்த நடுவில் நான் ஓட்ட போகிறேன். ஸோ லைட்டாக இங்கே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி எல்லா சீடிஸ்க்கும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபினிஷிங் லுக் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சீரீஸில் ஆல்ரெடி ஒரு ரெயின்போ ஷேட் அடிக்கும். லைட் ரிஃப்ளெக்ஷன் அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நம்மளோட டெக்கரேஷன் ரெடி ஆகிடுச்சு. பட் இதில் இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை. இதில் பேஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளாக் கலர் சார்ட் 15 x 35 சென்டிமீட்டர் சார்ட் கட் பண்ணி
நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டபுள் டேப் வச்சு ஆர்டினரி செல்லோ டேப் வச்சு கூட ஒட்டலாம். அண்ட் டாப்பில் ஃபினிஷிங்காக ஆரிகேமி ஸ்டார் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டார் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் வால் டெக்கர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிடிஸில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிடிஸ் யூஸ் பண்ணி வால் டெக்கர் பண்ணும்போது லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.